லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். தமிழுக்கு அமுதென்று பேர். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஏன் கொண்டாடுகிறோம், யார் இதை உருவாக்குனது, எதற்காக கொண்டாடுகிறோம், நம் முன்னோர்களோட பழக்கத்தினால கொண்டாடுறோமா, இல்லை எதுக்காக புராண கதைகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். புராணங்கள் 2 கதைகளை சொல்லுது. ஆயுத பூஜைக்காக 2 கதைகள் சொல்லுது. ஒன்று துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செஞ்ச கதை. 2வது கதை என்னன்னா, பாண்டவர்கள் அவர்களோட ஆயுதத்தை மறைச்சி வச்சு பின்பு அந்த ஆயுதத்தை மீட்டு அதை பூஜை செஞ்சது தான் ஆயுத பூஜைன்னு சொல்லப்படுது. இந்த 2 புராண கதைகளையும் பார்க்கலாம் வாங்க. முதலில் ஆயுத பூஜை. இந்த துர்காதேவி யார்? துர்காதேவி எதற்காக துர்காதேவி உருவாக்கப்பட்டார்? யார் இந்த மகிஷாசூரன்? அசுரர்கள் எப்போவுமே தேவர்களை துன்பப்படுத்துறது தான் வேலையே. இப்படி இந்த அசுரகுலத்தில் உதிச்சவன் தான் இந்த மகிஷன் என்னும் அரக்கன். இவன் எப்படி இருப்பான் பார்த்தோன்னா, எரும மாட்டோட தலை. அவனோட உடல் மனித உடல், ஆனால் அவனோட தலை எரும மாட்டு தலை. எப்போவுமே அசுரர்கள் நிறைய தவம் புரிஞ்சு வரம் வாங்குவாங்க. வாங்கினாலுமே அதை துஷ்பிரயோகம் செய்வாங்க. நல்லபடியாக பயன்படுத்துனாங்கன்னா அசுரர்கள் ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு நல்ல பலம் இருக்குது, அறிவு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் துஷ்பிரயோகம் செய்யறதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க. இப்படி மகிஷாசுரனும் எல்லா அசுரர்கள் மாதிரி பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிகிறான். தவம் புரிஞ்சு பிரம்மதேவர் அவனுக்கு காட்சி தராரு. எல்லோருமே கேட்குற வரம் தான், எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று. சாகா வரம் என்று தரவே முடியாது, அது யாருக்கும் தர முடியாது, அப்படி ஒரு வரமும் கிடையாதுன்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்லிடுறாரு. சரி, மாற்று வரம் கேளு அப்படின்னு சொன்னதுனால, எனக்கு பெண்ணால் மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்கிறான். உடனே பிரம்மதேவர் என்ன சொல்கிறாரு? ததாஸ்து, தந்தேன் வரம் என்று அளித்து விடுகிறார். இந்த இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, பெண்கள் பலகீனமானவர்கள் அப்படின்னு இந்த மகிஷன் நினச்சிட்டு இருக்கான். பெண்கள் பலம் வாய்ந்தவர்கள் அவனுக்கு தெரியல, பலகீனமானவர்கள் நினச்சிட்டு எனக்கு பெண்ணால் இறப்பு நேரணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டான். இப்படி வரம் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் மண்டகரம் அதிகமாகிடுச்சு. எல்லாரையும் துன்பப்படுத்துறது, வேள்விகளை நாசமாக்குறது, தேவர்களை துன்பப்படுத்துறது, மனிதர்களை அழிக்கிறது, விலங்குகளை துன்பப்படுத்துறது, இப்படியே செஞ்சிட்ருக்கான். பிறகு இதனால் தேவர்கள் போய் பிரம்மதேவரிடத்தில் முறையிடுகிறார்கள். நீங்கள் கொடுத்த வரத்தினால அவன் இப்படி நாசம் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு. முப்பெரும் தேவர்களும் பேசி முடிவெடுத்து 3 தேவிகளோட சக்தியால் துர்க்கை என்ற ஒரு அம்மன் உருவாக்கப்படுகிறாள். அது சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருடைய உருவம் பொருந்திய ஒரு தேவி. அவள் தான் துர்கா தேவி. அவள் மகிஷனை எதிர்த்து போரிடுகிறாள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் அல்ல, 9 நாட்கள். 9 நாட்கள் மகிஷனை எதிர்த்து போர் புரிகிறாள். மகிஷன் ஸ்டார்டிங்கில், அதாவது தொடக்கத்தில் என்ன சொல்கிறான்னா, பெண் தானே, நீ ஒரு பெண்ணுன்னு பார்த்து சிரிக்கிறானா, சரி உன்னோட பலத்தை முழுசாக என் மேலே செலுத்தி என்னோட போர் புரின்னு 9 நாட்கள் துர்காதேவி மகிஷனை எதிர்த்து போர் புரிந்து 9வது நாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறாள். அந்த துர்காதேவி தான் மகிஷாசுரமர்த்தினி. மகிஷாசுரனை வர்த்தனம் செய்தால் மகிஷாசுரமர்த்தினி என்று நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். 9 நாட்களும் நவராத்திரி விழா எடுக்கிறோம் நம்ம. அந்த 9 நாள் முடிஞ்சு அடுத்து தான் ஆயுத பூஜையும் இந்த விஜயதசமியும் நம்ம கும்பிட்றோம். இந்த துர்காதேவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 9 நாட்களும் 9 அவதாரங்கள் எடுத்து வெவ்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி மகிஷனை தாயார் எதிர்கொண்டிருக்கிறார். இந்த ஆயுதங்களை எல்லாம் தேவர்களுக்கு இப்போ பெரும் சந்தோஷம். என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி தாயார் இந்த தேவி அவனை வதம் செய்ய பயன்படுத்தினாரோ அந்த ஆயுதங்களாம் வைத்து வழிபட்டார்களாம் தேவர்கள். இது ஒரு வரலாற்று குறிப்பு.
மகிஷாசுரனை வதம் செய்த ஆயுதங்களை வழிபடுவது. பொதுவாகவே கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நம் பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் கடவுள் வந்து ஒரு அணுவானாலும் அதிலும் கடவுள் வாசம் செய்கிறார். அதனால் நம் பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் வழிபடுறது ஒரு தனி சிறப்பு. அது நல்லது. அது ஆயுதங்களை வழிபடுறதுக்குனே ஒரு தனி நாள் நம்ம இந்து சமயத்தில் இப்படி ஒரு அருமையான நாள் இருக்குது. அதனால் எல்லாருமே பெருமைப்படணும். அடுத்ததாக வந்து இன்னொரு புராண கதை வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு புராண கதை எதுன்னா, இந்த பஞ்ச பாண்டவர்களும் துரியோதனர்கள் ஒரு சகோதரர்கள் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் வந்து சகோதரர்கள். இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு இதுனால, அதான் அவங்க சூதாட்டம் ஆடுவாங்க. சூதாட்டத்தில் தோத்ததுனால பஞ்ச பாண்டவர்களை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 13 வருஷம் வந்து அவங்க சாதாரணமாக இருக்கலாம், காட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் 14ஆவது வருஷம் யார் கண்ணிலையும் படக்கூடாது. அஞ்ஞான வாசம்னு அதை சொல்லுவாங்க. யார் கண்ணிலையும் படக்கூடாது. 13 வருஷம் இப்போ கடந்து போயிடுச்சு. 14ஆவது வருஷம் தொடங்க போகிறது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து எப்படி அவங்க வந்து வீரர்கள் இல்லையா, எப்படியாவது எல்லாம் இந்த உலகமே அறிவாங்க அவர்களை. அவங்க வந்து ராயசூய வேள்வி செஞ்சு சக்கரவர்த்தி பெயர் பெற்றவர்கள். அதனால் அகில உலகமே அவர்கள் அறியும். ராயசூய வேள்வினா இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். இப்போ எப்படி நம்மளோட நாட்டோட பிரதமர், எல்லா முதலமைச்சருக்கும் அவர் தான் தலைமை இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தை இந்த நாட்டில் இருக்கிற எல்லாம், இந்த பாரத தேசத்தில் இருக்க எல்லா அரசர்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தார் இந்த யுதிஷ்டிரர். இவர் இந்த அகில லோகமே அவருக்கு தெரியும். யுதிஷ்டிரரை வந்து அகில லோகமே தெரியும். அர்ஜுனனை தெரியும், பீமனை தெரியும். அவங்களோட உடல் அமைப்பையும் அவங்களோட அந்த ஆயுதங்களையும் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதனால் மறைஞ்சு வாழணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து அவங்க ஆயுதங்களை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஆயுதமும் தவம் பண்ணி ஒருத்தரோட வரம் கொடுத்து வந்து பெறப்பட்டது. அர்ஜுனனோடது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ஜுனனுடையது வந்து காண்டிபதாரி அர்ஜுனர் சொல்லுவாங்கள்ல, அர்ஜுனனோடது காண்டீபம். அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தனுசு. அதே போல தான் பீமன் வந்து அந்த கதாயுதத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னா, ஒரு சமயம் வந்து துரியோதனன் வந்து பீமனை வந்து கடலில் தூக்கி போட்டுருவார். இப்போ வாசுகியிடமிருந்து அந்த கதாயுதத்தை வாங்கிட்டு வந்திருப்பார். இதே போல தான் ஒவ்வொருத்தரும் இந்த 5 பேருமே வந்து ஒரு சக்தி வாய்ந்த தன்னோட ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அதை வந்து பத்திரமா வைக்கணும் இல்லையா. நாட்டை இழந்துட்டாங்க, வீட்டை இழந்துட்டாங்க, எதுவுமே இவங்களுக்கு கிடையாது இல்லையா. இப்போ அவங்க ஆயுதங்களை மட்டும் எடுத்துகிட்டு தன்னோட மனைவியோடு வந்துட்டாங்க. அதனால் அஞ்ஞான வாசத்துக்கு எது உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து அஞ்ஞான வாசத்தை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி சரியாக அறியாத ஒரு இடம் இருக்குது. அது வந்து விராட தேசத்துக்கு போங்க, அங்கே நீங்கள் மறைஞ்சு வாழலாம்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயுதத்தை மறைச்சி வைக்கிறதுக்கு அங்கே ஒரு வன்னி மரம் இருக்குது, பழைய வன்னி மரம். அந்த ஊரில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அந்த வன்னி மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அந்த வன்னி மரத்தில் பேய் இருக்கிறதா அந்த ஊரில் இருக்கவங்க நம்பிட்டு இருக்காங்க. இவங்க அதையே சாதகமாக பயன்படுத்தி இவங்க ஆயுதங்கள்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அந்த மரத்தில் தொங்க விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பேய் வந்து தொங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு வருஷம் இவங்க திரும்பி வர வரைக்கும் அந்த ஆயுதங்களை யாருமே கை வைக்கலை. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. இப்போ தர்மரை எடுத்துக்கிட்டோன்னா, யுதிஷ்டரர் வந்து அந்த அரசருக்கு வந்து நெறியாளராக இருக்கார். அர்ஜுனர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நாட்டிய கலைஞராக இருக்கார். பீமன் பார்த்தோன்னா அவர் வந்து அந்த சமையல்காரராக இருக்கார், மடப்பள்ளியில் இருக்கார். நக்குலன் வந்து அவர் வந்து அந்த குதிரைகளோட சாஸ்திரம் அறிஞ்சவர். அதனால் குதிரை சாஸ்திரம் அறிஞ்சிருக்கிறதுனால குதிரை பண்ணையில் ஒரு வேலை செய்கிறாரு. சகாதேவன் பார்த்தோன்னா அவர் வந்து பசுக்கள் சாஸ்திரம் அறிந்தவர்.
அதனால் அவர் இருக்கிற பசு பண்ணையில் வேலை செய்கிறார். 5 பேரும் 5 வேலை செய்கிறாங்க. அவங்களோட மனைவி திரௌபதி வந்து ராணியாருக்கு பணிப்பெண்ணாக இருக்காங்க. இப்படி மறைஞ்சு வாழ்கிறாங்க. யாருமே இவங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இப்படி 1 வருஷம் அஞ்ஞான வாசத்தை வெற்றிகரமாக நிறைய தடைகள் துரியோதனன் வந்து கண்டுபிடிக்க போகிறான். நிறைய தடைகள், திரௌபதிக்கு ஏகப்பட்ட தடைகள், எல்லாத்தையும் மீறி அந்த 1 ஆண்டு காலம் யார் கண்ணிலையும் படாமல் தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆயுதங்களை மீட்டெடுக்க போகிறாங்க. போய் அந்த இவங்களா அதை வந்து அந்த பேய் இருக்குன்னு சொல்லி அதை கட்டி வச்சுருந்தாங்களே, அது இவங்களா எடுத்து அந்த ஆயுதங்களுக்கு முறைப்படி பூஜை புனஸ்காரம் செய்து அதுக்கு மரியாதை செலுத்தி அதுக்கு சக்தி கொடுத்த நாள் தான் இந்த ஆயுத பூஜையாக கொண்டாடுறோம் அப்படின்னு 2வது கதை இருக்கிறது. இந்த 2 கதையுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த கதைகள் தான், உண்மையான கதைகள். நம்முடைய பாரத தேசத்தில் நடந்த உண்மையான கதைகள். நாம் இந்துக்களாக இருந்து நாம் இதையெல்லாம் பார்த்து பெருமைப்பட வேண்டும். ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்தல் என்ன தவறு இருக்கிறது? இதில் புராணங்கள் இருக்கிறது, புராணங்கள் இல்லை, இதை செய்வது தவறு. 1000 பேர் 1000 குரட்டுங்க. ஆனால் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார். நம்ம எல்லா பொருளுக்கும் மரியாதை செலுத்தணும். நம்ம வருஷம் பூரா நம்ம பயன்படுத்துகிற பொருட்களை நம்ம சுத்தபத்தமாக சுத்தம் செஞ்சு அதுக்கு பொட்டு வச்சு ஒரு நாள் அதற்காக நம்ம செலவிடுறோம் இல்லையா, அது ரொம்பவே நல்லது. அதனால் அது எந்த ஒரு அது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, அது ரொம்பவே நல்லது. விஜயதசமி இந்த ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடுறோன்றது தான் இந்த டாபிக். ஆயுத பூஜையை கொண்டாடுறது பெருமைப்படணும். அதுக்கான புராண கதைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். விஜயதசமியை கொண்டாடுறோம். இந்த கல்விக்காக தான் இந்த விஜயதசமியை நம்ம ஒரு நாள். கல்விக்கு கடவுள் யாரு? சரஸ்வதி தேவி. இந்த சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய நாள் தான் விஜயதசமி. அன்று முப்பெரும் தேவியரும் சக்தி பெறுகிறார்கள். அவர்களை வணங்குதல் மிகவும் சிறப்பு. விஜயதசமி கல்விக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. அன்றைய நாள் விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். அன்றைய நாளில் எதை தொடங்கினாலும் வெற்றி அடையும். அதனால தான் பெரும்பாலும் குழந்தைகளை பள்ளியை தொடக்க கல்வியை சேர்க்கும்போது விஜயதசமியில் சேர்க்கறது. எதை தொடங்கினாலும் விஜயதசமியில் செஞ்சால் வெற்றி அடையும். இதுதான் உண்மை. தொழிலெல்லாம் லாபம் சுபம் போட்டு அன்னைக்கு வந்து தொழில் தொடங்கணுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் விஜயதசமியும் இந்த ஆயுத பூஜையும் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 2 புராண கதைகளையுமே எடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு மகிஷாசூரன் அவ்வளோ தவம் புரிஞ்சார், அவ்வளோ வரம் பெற்று நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஏன் வாழலை? தேவையில்லாமல் மற்றவங்கள இம்சிக்கிறது என்பது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நம்மளுக்கு கிடைச்சதை 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன், என்னை யாராலும் அழிக்க முடியாது. இதே தான் 2வது புராண கதையும். துரியோதனன் வந்து பாண்டவர்கள் வந்து பிறந்ததுலேருந்தே காட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா பாண்டு வந்து அவர் வந்து காட்டுக்கு போயிடுறாரு அவர் சாபம் பெற்றதுனால. அதனால் அவங்க குழந்தைங்கள்லாம் பிறந்து வளர்ந்ததே காட்டில் தான், திரும்பவும் காட்டுக்கு போய் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் துரியோதனன் வந்து அப்படி கிடையாது. சிறு வயதிலிருந்தே வந்து நல்ல சந்தோஷமாக ஒரு அரண்மனை ராஜபோக வாழ்க்கையில் இருக்கார். சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள அழிக்கிறது, போர் புரியறதுன்னு இப்படி கெட்டு போகிற இதுவே வந்து தேவையில்லை. எல்லோருமே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழணும். எல்லோரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துனீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதனால் ஒரு வாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாவே சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், பக்தியை பரப்புங்க. நன்றி.